உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெயின் ஆஃப் லைஃப் சேலஞ்ச் தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்டோ எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. காது குத்தி பார்க்கலாமா வேணாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். என்னடா சொல்றாங்க? என்னோட பாதி மனசு என்ன சொல்லுதுன்னா சரி காது குத்துன்னு சொல்லுது, இன்னொரு பாதி மனசு வந்துட்டு காது குத்தெல்லாம் வேணான்னு சொல்லுது. அதனால ஒரு சேலஞ்சை போட்டு இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலான்னு இருக்கேன். அடுத்த 30 நிமிஷத்துக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க போறேங்க. இன்கேஸ் நான் வந்து இந்த 30 நிமிஷத்துல அட்லீஸ்ட் 3 தடவை நான் சிரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் போய் காது குத்தும். காதை குத்திட்டு வீட்டுக்கு போகணும், முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வாங்கப்பா. இன்கேஸ் நான் வந்து சிரிக்கலைனா, எனக்கு வந்து பெருசாலாம் எதுவும் சிரிப்பு வரல அப்படின்னா இந்த காது குத்துற சேலஞ்ச் கேன்சல். ஓகேவா? ரூல்ஸ் புரிஞ்சுதா? சிம்பிளான ஒரு சேலஞ்ச் தான். ஓகே, எனக்குள்ள இருக்கிற ஒரு மனக்குமுறலை வந்து தீக்கிறதுக்காக இந்த சேலஞ்ச் பண்றோம். அதே சமயத்தில் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும்ல, அதுதான். சரி வாங்க ஆரம்பிப்போம். கரண்ட் போதா? எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல எனக்கு புரியல, வீட்டுல எல்லாருக்கும் கரண்ட் போறதுக்கும் சோலார் சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம் புரியல. இல்லடா லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? சோலார் பேனல்ல தான் சொல்ல வராரு, அதுக்கு பதிலா சோலார் சிஸ்டம்னு சொல்லியிருக்காரு, நம்புறேன். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? 6 மாசம் கேட்காம கரண்ட் இல்லாம வாழ முடியுமா? எனக்கு புரியல. ஒரு நாள் ராத்திரி கரண்ட் இல்லாட்டியா அதனால ராத்திரி ஃபுல்லா தூக்கம் கிட்டுருது. ஏங்க இப்ப எல்லாம் இருக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாம இருக்க முடியல, ஃபேன் எல்லாம் இல்லாம எப்படி தூங்க முடியும்? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. The next morning. இதெல்லாம் வந்துட்டு சிரிக்க கூடாது, அதை வேற மறந்துட்டேன். இதை மட்டும் மன்னிச்சு விட்டுறலாமா? இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு. இவர் சொல்றது வந்து நான் சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியல. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். அதாவது சொம்பு தூக்கலாம், தங்க சொம்பே இவர் தூக்குறாருங்க. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இதெல்லாம் எல்லாருமே வந்து சின்ன வயசுல பண்ணியிருப்பாங்க. ஒரு மோட்டரை வாங்கி அதுல வந்துட்டு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பேட்டரியோட எண்ட்ல கனெக்ட் பண்ணா அது சுத்துறது, இது எல்லாமே எல்லாரும் பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு சோலார் பேனலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். இதுல இருந்தா நமக்கு கரண்ட் கிடைக்கும். அப்புறம் இதுதான் மில்கி வே. இதுல இருந்தா நமக்கு மில்க், அதாவது பால் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சோலார் வச்சு 2 மோட்டார் 2 வயர் வச்சு எப்படி ஃபேன் செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். கரண்ட் போயிடுச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அமெரிக்காவா மாதிரி. மாஸ்டர் மகேந்திரனோட லாஜிக் தான். சோலார் மகேந்திரன், மினிஸ்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 2 கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கிரிட்டு 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 போய் இதே மாதிரி நடுவுல ஒரு மிதி. ஐயோ, பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். அந்த அண்ணன் பாட்டுக்குன்னு ஓட்டிட்டு போயிருந்திருப்பாரு. ஹெல்ப் பண்றேன்ட்டு போய் அந்த அண்ணனோட கேனெல்லாம் உடச்சிட்டானு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்கடா. கருப்பு ஃப்ரம் மீஷோ. ஏன் இடம் இந்த இடத்தை சுத்தி கேலி போடுங்க. வேலியை தாண்டி எவனாச்சும் காலை வச்சா அவன் காலை எடுத்து என் வேண்டுதல கருப்பு நிச்சயமா கேட்டு வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போய் அடிச்சு பாருங்க. ஆனா வந்து கருப்பு சாமி வரல, இந்த ஜாக்கி சான்ல விகடநாதன் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கானுங்க, எங்க கருப்பு சாமி ஆள விடுறா சாமி, லோ பட்ஜெட் கருப்பு, நோ பட்ஜெட் கருப்பு. அது ஏன் தெரியல, இப்பெல்லாம் வந்துட்டு சீரியல்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. இப்ப நீ குடிக்கிறது அதான் ஆரம்பத்துல கமெண்டா பழகிடும். இன்கேஸ் தளபதி வந்து படத்துல வந்துட்டு போலீஸா வந்தாருன்னா உடனே சின்ன திரை தளபதி வந்துட்டு அதே மாதிரி போலீஸா வர்றாரு. இந்த சலசலப்புக்கு நடுவுல நம்ம நாட்டி வேற ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. TN 2026 அந்த படத்துக்கு தம்பி தப்புன்னு ஒரு கேஸ் ஆச்சு. இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. ஒரு வார்னிங் எல்லாம் விடுறாரு. லாஸ்ட் கால், anyone abuse me I will abuse you back no matter what happens. அதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கா தம்பி தப்பு.
உடனே கோவப்படுறாருங்க இவரு. ஏன் புடிங்கிருவியா நீ? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. If anyone use abusive language, I will repeat as they wish. இவர் யாரும் அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணே. கூப்பிடமாடா எடுக்கிற அது வராது. அதுக்கு பதிலா தம்பி தப்புன்னு மட்டும் ரிப்ளை வரும். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. நீங்க இன்கேஸ் இன்ஸ்டாகிராம்ல இந்த அக்காவை பார்க்காட்டி ஐ வுட் பி டிசப்பாயிண்டட். இருந்துட்டு போ. இவங்களோட சேல்ஸ் டாக்டிக்ஸ் செமையா இருக்குங்க. அவங்க ஏதோ ஜெர்சி கடை வச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப் போகுதுங்கிறால ஜெர்சியை வைக்கிறதுக்கு வேணும்னே அந்த ஜெர்சி பேரை தப்பா பேசிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். லக்ஷ்மி அம்மாளாமா அது? சிரிக்கல. ஏங்க 5 லைஃப்ஸ் வச்சுக்கலாம். 5 லைஃப்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. இதுப்பா நரோடா. அந்த அக்காக்கு தெரியும் அது ரொனால்டோன்ட்டு. வேணும்னே நருட்டோங்கிறாங்க. ஆண்ட்ரேடி மெஸ்ஸி. கிக்கானியா? அதுல எங்க கிக்கானி வந்துச்சு எனக்கு புரியல. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. பெஞ்சுமா இவ்வளவோ நம்மகிட்ட ஜெர்சி செட் நிறைய இருக்குது. பெக்காம்க்கு பதிலா பிகாம் ஆமா. Oh my god. நம்ம கிரிக்கெட் வீரர் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. கிரிக்கெட் வீரர் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ஆமா. இதெல்லாம் அந்த அக்காவோட சேல்ஸ் டாக்டிக்ஸ். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். My dad whenever the topic is about me. இல்ல சார், இவனெல்லாம் வந்து சார் படிக்க வச்சது தப்பு சார். இவனை சார் இவனுக்கு படிப்பு ஏறல, வெளியே வேலை கிடைக்கல சார். சரி நம்மளே வேலை வாங்கி கொடுக்கலாம். நம்ம இவர் இந்த மோகன் ராம் சார் இருக்கார்ல, அவருடைய ஆஃபீஸ்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன். அதுல மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல கராத்தேன்னு எழுதிருக்கான் சார். மார்ஷல் ஆர்ட்ஸ் நினைச்சு அப்படியே கொஞ்சம் அந்த அங்கிள் டைப் பண்றாருல. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது சார். பேங்க்குக்கு பணம் கட்டுறது காமிச்சா சார், ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. சரி ஓகே, யாராவது கேட்டாவது ஃபில் பண்ணலாங்களா சார்? அவன் என்ன பண்ணிருக்கா, சாட் ஜிபிடில எடுத்து போட்டுருக்கான். அது ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் போட்டு பணம் வேற அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு சார். இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவன் ஹிந்தியில பேசுறான் சார். அவன் சரி இவன்ட்ட கொடுத்து ஹிந்தியில ஏதாவது பேசு அப்படின்னு சொன்னா இந்த TN 2026 படத்தை நட்டி பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுறான் சார். ஆமா, அதுல அவர் வந்து ஒரு ஹிந்திக்கார நட்ட தானே பேசிட்டு இருப்பாரு. ஐயோ இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? Only Tamil actors in the history with 180 crores collection in Tamil Nadu alone. தலை எங்கடா? கழுத்துக்கு மேல ப்ரோ. இவனை கொன்னிடலாமா? நீ டென்ஷன் ஆகுது. That's a good one. பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. நம்ம LIK டைரக்டர் விக்கி வந்துட்டு ஒரே கோவத்துல இருக்கிறாருங்க. அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. யாரு மேல? தமிழ் ஆடியன்ஸ் மேலதான். அந்த படம் ஓடாததுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான்ட்டு நம்ம மக்கள் மேல ஒரே கோவத்துல இருக்கிறாரு. பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்க முடியாம. இந்த படம் வந்துட்டு எங்க தாய்லாந்துல வந்துட்டு நல்லா ஓடிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்லயோ பிரைம்லயோ அதுக்கு ஸ்டோரி போட்டிருக்காரு. A movie where Indians gave a mixed review is trending number 7 in Thailand. அட படம் வந்துட்டு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது அனாவசியம். நான் ஆக்சுவலி இந்த படத்தை வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறமேல் பார்த்தேன். தியேட்டர்ல மாத்தி போட்டாங்கண்ணே. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, நல்லா தான் ஓரளவுக்கு டீசெண்டா அந்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் ஆனா ரோஸ்ட் போடுற அளவுக்கு மோசமான படம் இல்லை. அதனால ஓகே தான், எனக்கு ஒன்றும் மோசமா தெரியல. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மரண பயங்கிறதே அவங்க காமிச்சிருக்காங்களாட்டு இவருக்கு. இங்க வந்துருச்சு. வாய் மூடுறா. மூடிட்டனே. இல்லனா வெளிய வந்து விழுந்திருக்குமே. நிஜமாலுமே உயிர் போற அளவுக்கு கத்துறாருங்க. கவலைப்படாதீங்க, அங்க இருக்க ஒரு 100 பேர் தவிர, அது போக ஒரு 10 கோடி பேர் தவிர யாரும் பார்க்கல இந்த வீடியோவை. பாத்துட்டியா? யார கேக்குற? கலை என்னையா கேட்ட? கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சுவோம் போல இருக்கு. இது ஜோக்குங்கிறத விட ஒரு ரியாலிட்டியாவே இருக்கு. கடவுள் நமக்கு ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நினைச்சா அவரு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி நம்மளாச்சும் ஏதாச்சும் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஓ இது என்ன கோகேஷ் லங்கராஜோட நியூ பேட்சா? வாரம் வாரம் ஒரு பேட்ச் வந்துட்டே இருக்குங்க. இது ஸ்பைடர்மேன், மல்டிவர்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஆக்சுவலி இதே வச்சு அவர் வந்து ஒரு படம் எடுக்கலாம். ஜம்ப் கட்ஸ்ல ஹரிபாஸ்கர் பண்ற மாதிரி அவரே வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் போட்டு ஆண்டவருக்கு காம்படிஷனா ஒரு 100 கேரக்டர் ஒரே படத்துல. அவர் என்ன தசாவதாரம் 100 அவதாரம் ஒரே படத்துல எடுக்கலாம் இவரு. அண்ட் கலெக்ஷன் பண்ணும் அந்த படம். ஆக்சுவலி எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு 4 கேரக்டர்ஸ் எடுத்து படத்தை எடுத்தாவே பாக்ஸ் ஆபீஸ்ல பிச்சுக்கோங்க படம். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு.
என் கண்ணு ஃபுல்லா அந்த பையனோட தொப்பிக்கு தான் போகுது. When mom is cleaning my room and says வீட்டுக்குள்ள முடி வெட்டாதன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வெட்டுன முடி இல்லம்மா, எல்லாமே கொட்டுன முடியுமா. இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு என் மண்டை இன்னும் வரல. இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தா போதும். The next day. ஸோ மக்களே, என் வாழ்க்கையிலே நான் இன்னைக்கு தான் என்னோட பேஜில் வந்து நான் பேட் கமெண்ட்ஸே பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்காவது யாரும் திட்டாமல் இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மனுஷன் அவ்வளோ சந்தோஷமா அவனை யாரும் திட்டலன்னு போட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுங்களா? ஹாப்பி பர்த்டே. இவனுக்கு விழுந்த செருப்படியை வச்சு ஒரு புது செருப்பு கடையே வைக்கலாம். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ டே ஹாப்பி பர்த்டே. டே நல்லா இருடா, இன்னைக்கு ஒரு நாள் திட்ட மாட்டேன், ஆனா நாளைக்கு திட்டு வேண்டாம். ஒரு நாள் மனுச்சு விட்டாங்க போட்டிருக்கா. கலக்கிட்டடா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிளிக்கிறது. ஓகே, இதுக்கு சிரிச்சதுக்கு நான் வருத்தப்படல, நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. பையன் டென்ஷன்ல விட்டு அடிச்சிருவானு இருக்க. அவன் பாவம் அடுத்து சூரியவன்சியா வரக்கு ட்ரை பண்ணிருக்கு, அவனை போய் தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். குட் சாங் போட்டிருக்கியா? குட் மியூசிக் டைரக்டர் சார். மன்னிச்சுக்கப்பா. அந்த ஊரும் பிளட்னால தான் ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? பட் கருப்புல நல்லா பண்ணிருக்கா. என்ன சார் வரண்டாங்க பண்ணுகிறீங்க சார்? என்னையும் ட்ரால் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க சார். நீயும் நல்ல படம் பண்ணிருக்கியா? என்ன இது ட்ரக் மூவியா இருக்கு? அனிருத் சாங் +1, ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் +1, ஃபேன் ஆக்டர்ஸ் +1. உன்னையும் ட்ரால் பண்றதை ஸ்டாப் பண்ணுமா? இது ஜெயிலர் 1 அடுத்து எடுத்து வச்சிருக்கியா? எனக்கு தெரிஞ்சு லோக்கி மாமாவை இப்போதைக்கு எல்லாம் விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அவரை விட்டு வைக்கிறதுக்கு. இன்னைக்கு இங்க ஜாப்பனீஸ் டே, ஏதாவது காஸ்டியூம் போட்டு வரானா இந்த காஸ்டியூம் போட்டு வந்திருக்கான். ஏங்க கோகு ட்ரெஸ்ஸுங்க எவ்வளவு மாசா இருக்கு. பட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நானும் வாங்கணும். ஓகே, யாருன்னே தெரியல, ஒரு பையன் என்னைய ஹாய் டியா அந்த வார்த்தை. ஓகே டியா, நான் யார் உனக்கு டி? தலையை திருப்பி வச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையா பேசுங்க. ஓகேயா? இந்த அக்கா ஆக்ரோஷமா வீடியோ போட்டிருக்காங்கல்ல, கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா சரி விழி இதெல்லாம் ஒரு கதையாடி விழி பாத்துக்கலாம். அக்கா வந்துட்டு தப்பான ஆடியன்ஸ் கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன கெட்ட வார்த்தையில திட்டாதீங்கன்னா கெட்ட வார்த்தையில தான் திட்டுவாங்க. வாடி பொடின்னு கூப்பிடாதீங்கன்னா அப்பதான் வாடி பொடினே கூப்பிடுவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நான்லாம் நீ என்ன கூப்பிட்டாலும் கவலைப்பட மாட்டேன். பல வருஷமா வீடியோ பண்றதுனால எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறேன். நான் எப்படி சார் டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? பண்ணலாம். இதுக்குள்ள எதுக்கு உட்காந்துக்கிறதுக்குள்ள நான் இப்பதான் வந்தனே, ஒரு 5 நிமிஷம் ஆகுதுடா. நீ இப்ப வர மாதிரி தந்து பின்னாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிடா. ஹாய் மேம். உடனே ஹாய் மேம். டென்ஷன் ஆகாத மச்சான், நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புட்டின்னு சுத்தி நேரேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிறேன். வாடா புள்ள, ஜட்டி போட்ட குட்டி குஞ்சா, வா 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 வா. மியா பிளஸ் கலிஃபா, மியா கலிஃபாவா? ஏண்டா டேய் தக்காளி, உனக்கு நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தேன்? வீட்டுல போயிட்டு ஜியோ போன்ல படத்தை பார்த்துட்டு இங்க வந்து எழுதி வச்சிருக்கியா? டெஸ்ட்ல பாஸ் ஆறவனுக்கு ஒரு கூலி பாக்கெட். வாத்தியாரே எனக்கு கூலி போனா போயில கிடைக்குமா? கஞ்சா குடிக்கு குரங்கு. இந்தா புள்ள ஜுக்கி, மாமனுக்கு பிட்டு இருந்தா குர்ரி. பிட்டு இல்ல, எங்க அம்மா செஞ்ச லட்டு இருக்கு, வேணுமா? காளிய உன்னோட ஜீவன் ரொம்ப பெருசா இருக்கு. முன்னாடி 4 பிட்டு பின்னாடி 8 பிட்டு சொல்லி இருப்பேன். எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்களும் எழுதுவோம். அம்மால 2 முடி ஒன்னு அடிச்சு நான் தூக்குறேன்டா. 2 முடிய வச்சுக்கிட்டு இதுக்கு மியா கலிஃபா கேக்குது. அடிங்க கட்டிங்க போட்டு இங்கிலீஷ் டீச்சரை சைட் அடிக்கலாம்னு போயிட்டு வரேன், அதுக்குள்ள சண்டை போடுறீங்களா? சண்டை போட்டீங்க, ஜட்டிய கலட்டி வெளியே ஓட விட்டுற பாத்துக்காமா. எல்லாம் என் பேர் எழுதிக்கங்கடா, காமவெறி குஞ்சி. ஓகே, இது நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் முன்னாடியே தோத்துட்டேன். 2 லைஃப் கடன் வாங்கி இப்போ இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்ல. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்புன்னு நினைச்சேன், முன்னாடியே அவுட் ஆயிட்டேன். வீடியோ லென்த் டப்புன்னு கட் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா நம்ம போயிருக்கோம். நாங்க போய் காது குத்தா காதை குத்திட்டு வீடியோ போன போது குழந்தைய தூக்கிட்டு வாங்கப்பா. ஆல்ரெடி நான் சின்ன வயசுல குத்துனதோட ஓட்டையே என்ன இருக்குது, அதனால அதே ஓட்டையில குத்திடலாம்.